எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து HTML செஷன் வந்து பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம்னா HTMLனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே போல் வந்து HTML டேக்ஸை பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன டேக் இருக்குது, முக்கியமான டேக்லாம் என்னென்ன, ஸோ ஒவ்வொரு டேக்கையும் பற்றி நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபுல்லாக கோத்ரூ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த டேக்கோட லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேக்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டேக்கில் வந்து என்ன, டேக்கோட பர்பஸ் வந்து என்னென்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி அழகாக பியூட்டிஃபை பண்ணி காமிக்கக்கூடிய பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம மல்டிபிள் டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த டேக்குக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக எதுக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த டேக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது ஃபுல்லாக. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோத்ரூ மட்டும்தான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோவுமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து நீங்கள் ரியலாக வந்து இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது வந்து எதுக்காகனா இன்லைன் CSS ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பீன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பீன்ற டேக்கில் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதுக்குள்ளே நான் என்ன செய்யலாம்னா கலர் ரெட் ஹாய். இப்போ பீன்ற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்னதுன்னா, இப்படி நான் இன்லைன்லேயே வந்து ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபை பண்ணுறது, கலரு, ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட்டோட வித்து, ஃபாண்ட் ஃபேமிலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ பேடிங் பண்ணணும், இதோட வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா, இதோட டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து ரைட்டா லெஃப்டா இல்லை ஜஸ்டிஃபைவா. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டேக்குக்குமே வித்தியாசமான ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்னென்னா ஸ்டைலு. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இன்லைனில் வந்து மென்ஷன் பண்ணுறது, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் மென்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்லைனில் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு ரீயூசபிள் பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம இதே ஸ்டைல் வந்து வேறு எதுக்காவது வேணும்னா மறுபடியும் இதை ஃபுல்லாக மொத்தமாக காப்பி பண்ணி அந்த எலமெண்ட்டில் என்ன செய்யணும், ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்லைனை வந்து என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இதை வந்து என்னென்னா இன்லைனில் எழுதுறதுக்கு பதிலாக இதை மொத்தத்தையும் CSS ஃபைலாக எழுதி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா கிளாஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக ரீயூசபிள் பண்ணலாம். அப்போது ஸ்டைலும் கிளாஸும் வந்து எதுக்காகனா உங்களுடைய CSS ஸ்டைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய எலமெண்ட்டில் அதுக்காகத்தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில டேக்ஸில் வந்து SRCன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. SRCன்னு என்ன அர்த்தம்னா சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ SRC யூஸ் பண்ணுவாங்க, HREFன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. 2 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 2 விதமான ப்ராப்பர்ட்டிலையும் என்ன செய்வாங்கன்னா URLs கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இமேஜ் SRC ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஏதோ ஒரு URL போட்டு /1.png ஏதோ ஒரு இமேஜை கொடுத்துட்டு நினச்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த SRCன்றது வந்து என்னென்னா இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய URL. ஓகேங்களா? இந்த URL வந்து இதில் மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இமேஜை வந்து என்ன செய்யும், அந்த பேஜில் லோட் பண்ணி காமிக்கும். அதே போல் ஹேங்கர் டேக் இருக்கா, href ஈக்குவல் டு google.com. ஓகேங்களா? ஸோ கிளிக் ஹியர் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளிக் ஹியர்ன்றதை வந்து உங்கள் ப்ரௌசரில் பார்க்கும்போது கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எங்கே போகும்னா google.comன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போகும். அப்போது நீங்கள் உங்களுடைய டார்கெட் ரிசோர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு HREF யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா SRC. ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோர்ஸ், இது வந்து என்னென்னா ரெஃபரன்ஸ் ஃபார் ஹைப்பர் லிங்கோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆட்ரிபியூட் எதுக்காகனா உங்களுடைய டார்கெட் ரிசோர்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா BG கலர். ஸோ பாடி டேக்கில் வந்து என்னென்னா PG கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து என்ன ஆகும்னா என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு வந்து செய்யும் மாறிடும். ஸோ இந்த வெறும் கலருன்றது இருக்காங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ட்ரைவல் பண்ணி பார்த்தோம்ல, இப்போ டேக்குள்ள ஸ்டைலில் வந்து கலர் கோலன் ரெட்டுன்னு சொல்லி கொடுத்தேன். இதே வந்து நீங்கள் வெளியே என்ன ப்ராப்பர்ட்டியாகவும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா P கலர் ரெட் ஹாய். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னா மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி டேரெக்டாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், மென்ஷன் பண்ணலாம். அது மாதிரியான ஆட்ரிபியூட்ஸும் கொடுத்துருக்காங்க. வித்து ஹைட்டு. ஸோ இந்த வித்து ஹைட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த டிவிஷன் டேக்கு, ஓகேங்களா, அப்புறம் வந்து இந்த ஸ்பேன் டேக்கு, அப்புறம் வந்து இமேஜ் டேக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டேக் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு டிவிஷன் வந்து எவ்வளோ வித்து ஹைட் இருக்கணும், இல்லை ஒரு இமேஜ் வந்து எவ்வளோ வித்து ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த வித்து ஹைட்டை வந்து எப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா எய்தர் பிக்சல்
ஓகேங்களா. அப்படி இல்லாட்டினா ஒன்று பிக்சலாக கொடுப்பாங்க, இல்லைனா ஜஸ்ட் நம்பராக கொடுப்பாங்க, இல்லைனா பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 10 பிக்சல் ஓகேங்களா, இல்லைன்னா 10%. ஸோ பர்சன்டேஜ்ன்றது வந்து என்னன்னா உங்கள் ஓவரால் ஸ்க்ரீனில் இருந்து 10 அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்கள் என்ன பார்ட்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த பார்ட்டிஷனில் இருந்து 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ உங்கள் வித்தை வந்து இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ கலர்ன்றது வந்து ஸ்ட்ரிங்கு தான், நீங்கள் டேரெக்டாக ரெட்டுன்னு கொடுத்துருவீங்க, க்ரீன் கொடுத்துருவீங்க, அப்படி இல்லைனா ஹெக்ஸ் வேல்யூ கொடுத்துருவீங்க. ஆனால் வித்துக்கு வந்து என்னென்னா எய்தர் நம்பர் ஆர் பிக்சல் வேல்யூ ஆர் பர்சன்டேஜ். ஓகேங்களா. இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டிவ், ஸ்பேனு, இமேஜுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்னென்னா ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நீங்கள் ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிவ்னு சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேக்கு வந்து நீங்கள் ஐடி கொடுத்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி 1ன்னு வச்சுக்கிறேன் இதுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது வந்து இந்த பர்டிகுலர் டிவிஷனை ஏதாவது ஒரு ப்ராசஸிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஐடியை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இதை மொத்தத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக எலமெண்ட் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ HTML இதை மொத்தத்தை என்ன சொல்லுவாங்க, எலமெண்ட் சொல்லுவாங்க. ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஐடியை வச்சு நினச்சிக்கலாம்னா கெட் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி அதோட டேட்டாவை மாற்றுறதோ வைக்கிறதோ, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடின்ற ப்ராப்பர்ட்டியும், அதே போல் கீழே நேம் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து நீங்கள் பர்டிகுலர் எலமெண்ட், ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் டேகை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்டேட் ஆகும். வேல்யூன்றது வந்து என்னென்னா வேல்யூ அப்டேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து டிசேபிள்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த டிசேபிள்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய எலமெண்ட், அதாவது உங்களுடைய டேக் இருக்குல்ல அந்த எலமெண்ட் வந்து டிசேபிள் ஆன மாதிரி காமிக்கணும்னா நீங்கள் டிசேபிள்ன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணணும். லைக் இது மாதிரி இப்போது இன்புட் டிசேபிள்டு, அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இன்புட் பாக்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிசேபிள் மோடில் ஆயிரும், கிரே கலரில் ஆகும். அதில் வந்து யாரும் எதுவும் டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எங்களுக்கு டிசேபிள் ஆக வேண்டாம், நார்மலாக வேணும்னா நீங்கள் வந்து என்ன தேவையில்லை, ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணணும், இல்லாட்டினா தேவையில்லை. அதே போல் சில நேரத்தில் உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸோட மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. மினிமம் வந்து இந்த வேல்யூலேருந்து ஆரம்பிக்கணும், மேக்ஸிமம் வந்து இந்த வேல்யூ தான் அவங்க என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து டைப்பு. ஸோ டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்புட் டேக்குக்கு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்புட் டேக்கில் வந்து டைப்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம் டெக்ஸ்ட்டு இல்லை பட்டன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி அந்த இன்புட்டோட வேரியேஷன் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே டைப் பண்ணுற மாதிரி யூசர் வந்து டைப் பண்ணலாம். பட்டன் கொடுத்தீங்கன்னா யூசர் வந்து என்ன செய்யலாம், அந்த இன்புட்டை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்காகத்தான் அந்த டைப்புன்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து என்னென்னா மெயினாக வந்து இன்புட் பாக்ஸ்க்கு வந்து தேவைப்படும். இன்புட் போட்டு ரெக்வயர்டுன்னு போடுவாங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா யூசர் வந்து ஏதாவது ஒரு லாகினோ ரிஜிஸ்டரோ அல்லது ஏதோ சப்மிஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ஃபீல்டில் வந்து யூசர் கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சுருக்கணும், அவங்க கேட்டிருக்க டெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கணும். அப்படி டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணாமல் எம்டியாக வச்சுருந்தாங்கன்னா இந்த ரெக்வயர்டு வந்து என்ன செய்யணும்னா உடனே எரர் வந்து த்ரோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோ ஸ்பேன். ஸோ இது வந்து எதுக்காகனா இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 2 ரோ. ஓகேங்களா. இப்போ இந்த 2 ரோவை வந்து மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நார்மல் எக்ஸல் சீட்டில் மெர்ஜிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி 2 ரோவை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரோ ஸ்பேன். ஓகேங்களா. ஸோ 2 காலத்தை வந்து மெர்ஜ் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காலம் ஸ்பேன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து செலக்டட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ட்ராப் டவுன். ஸோ ட்ராப் டவுன் வந்து இங்கே எப்படி கொடுப்பாங்கன்னா செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து மேல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்போது டிஃபால்ட்டாக மேல்ன்ற ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும், செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஃபீமேல். இப்போ செலக்ட் வந்து என்ன செஞ்சுட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அப்போ செலக்ட் ஆப்ஷன் செலக்டட் மேல். அப்போ வந்து இந்த ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணும்போது எப்படி இருக்கும்னா மேல்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரு பண்ணி செலக்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் செலக்டட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. டேப் இண்டெக்ஸ். ஸோ இந்த டேப் இண்டெக்ஸ் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று
இது பண்ணி வச்சுருக்கீங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பேஜில். ஓகேங்களா? இங்கே ஒரு நேம் சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து ரோல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து ஃபோன் நம்பர்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு யூசர் வந்து இங்கே இருந்துட்டு என்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கான், ஏதோ டைப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ வந்து என்ன செய்யணும், இதை வந்து டேப் இண்டெக்ஸ் 1ன்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்க. இதை வந்து என்ன செய்வாங்கன்னா டேப் இண்டெக்ஸ் 2ன்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்க. இதை வந்து டேப் இண்டெக்ஸ் 3ன்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்க. அப்போது இங்கே இருந்துட்டு டேப் பண்ணும்போது அவனோட கர்சர் வந்து எங்கே ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ்க்கு வந்து ஜம்பிங் ஆயிரும். அப்போது எங்கே இருந்து ஜம்பிங் ஆகணும், இப்போ கரண்டாக என்ன இண்டெக்ஸில் இருக்காங்க அப்படின்றத த்ரூ அவுட் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லா எலமெண்ட்லேயுமே இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டேப் இண்டெக்ஸ். அடுத்து வந்து என்னென்னா டைட்டில். இந்த டைட்டில் வந்து முக்கியமானது. எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த எலமெண்ட்டுக்கிட்ட போகும்போது டூல் டிப் தெரியும். இப்போ இதுதான் டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கர்சரை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு டூல் டிப் மாதிரி ஒன்று தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் டிப் பர்பஸ்க்காக தான் இந்த டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய முக்கியமான HTML அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம HTML ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி.